ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் ஆர்கான்சா ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளவர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதில் ஈவனாக வர்ற மாதிரி நம்ம ஒரு 5 கோடு மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நீடில் வச்சு ஒரு எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நடுவு ஹோல்ஸில் நம்ம குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த 5 லைனுக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம அந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஆர்கான்சா ரிப்பன் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது நம்ம இந்த ஆர்கான்சா ரிப்பனை எந்த நீடிலில் விடுறோம் அப்படின்னா, நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நீடிலில் தான் நம்ம விடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பனை நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கணும். கிராஸாக எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நீடிலுக்குள்ளே கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விடும்போது தான் கரெக்டாக போகும். நம்ம அப்படியே வச்சு விடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நீங்கள் நாட் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ நான் 2 த்ரெட்டுக்கும் நடுவில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே இழுங்க. ஃபஸ்ட் டைம் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரிப்பனை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் வச்சு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 1வது நம்பரை விட்டுட்டு 2வது நம்பருக்குள்ளே நீடில் விட்டு நம்ம இந்த மாதிரி தான் இந்த ரிப்பனை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு லைனை விட்டுட்டு இன்னொரு லைனில் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? ஸோ இப்போ 4வது த்ரெட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா 5வது லைனை விட்டுட்டு 1வது லைனில் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ரோஸ் மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிற கலர் தெரியக்கூடாது. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ரிப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே த்ரெட்டு இருந்துச்சுன்னா, அதே கலரில் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம த்ரெட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் தெரியாத அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி அந்த ரிப்பனை நம்ம ரொம்ப டைட்டாகவும் இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இழுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒரு திட்டமான அளவுக்கு நீங்கள் இழுத்தா தான் உங்களுக்கு ஃப்ளவர் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லா ஸ்டிச்சும் முடிச்சுட்டு கீழே நீடில் விட்டு நீங்கள் அடியில் நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஃப்ளவரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நான் ஒன்று பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராவாக 2 பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 ரிப்பன்லேயுமே நீங்கள் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.